நான் படியேறி வருகின்றேன் தேவா. மகனே பலியாக கேட்டார், ஆபிரகமனமார் பலியாக்க வந்தார். மகனே பலியாக கேட்டார், ஆபிரகமனமார் பலியாக்க வந்தார். மனதினை மாசின்றி கேட்டாய், மனதினை மாசின்றி கேட்டாய். நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே, படியேறி வருகின்றேன் தேவா. என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன். உமது மீட்பில் என் இதயம் மக்களித்தது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை இறைவனுடைய இரக்கத்தினாலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடிக் கொள்வோம். இன்னும் சிறப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். நன்மையை செய்யாதிருப்பதும் ஒரு விதத்திலே பாவமானதாக இருக்கும் என்று இன்றைய இறைவார்த்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. இதை மனதிலே இருத்தியவர்களாக இந்த திருப்பலியிலே நாங்கள் இணைந்து கொள்வோம். இன்று இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஸ்டீவன்சன் சந்துரு பிளட்னி 21வது பிறந்த நாள், மனோகரன் அண்டன் பிரசாத், இவர்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இறைவன் இவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி ஆண்டவருடைய அருள் துணையிலானே அவருக்கு வந்தவர்களாக இவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடர திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நிரோஷன் ஜீவனா என்ற தம்பதியர்கள் இந்தியாவிலே திருமணம் என்ற அருட்சாதனத்திலே இணைந்து கொள்கின்றார்கள். இவருடைய திருமண வாழ்வு இறைவனுக்கு வந்ததாக இருந்து இறைவனுடைய ஆசிரியை பெற இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக மன்றாடி நன்றி கூறி ஒப்புக் கொடுக்கின்றோம். காணிக்கை மாதாவினூடாக நாங்கள் பெறுகின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். நற்கருடைய ஆண்டவரூடாக தாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார். இவருடைய நன்றி இறைவனேற்று தொடர்ந்து இறைவனை இவர்களை ஆசிர்வதிக்க மன்றாடுவோம். இறந்து போன கோபி ராஜேந்திரம், ஞானப்பிரகாசம் லோரன்ஸ், ஜேரட்னம் பத்மா, பசியாம்பிள்ளை மரியதாஸ், மெனுவல் பெர்னாண்டோ, தர்மா தங்கம், தியோடஸ் கோமஸ் 1வது வருடம், சந்தியோ ஜோசப் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இவர்களுக்கு மன்னிக்க அவருடைய இரக்க இவர்கள் மீது நிறைவாக இறங்க மன்றாடுவோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் எடுத்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு வந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின செய்வோம் என்று சொல்வதே முறை. இப்பொழுதே நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்ளுகிறீர்கள். இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஏழையோரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையோர் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. மக்களினங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே, யாவரும் செவி கொடுங்கள். ஏழையோர் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். ஏழையோர் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். ஏழையோர் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஏழையோர் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. ஏழையோர் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. மனித உயிரின் நீட்டு தொகை மிக பெரியது. ஏழையோர் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொலியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏழையோர் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. ஏனெனில் அறிவிதிகளும் மதிக்கேடோரும் மாண்டழிவது போல நாணமுள்ளோருக்கும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம். அன்றோ அவர்கள் எல்லோருமே தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர்.
ஏழையோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களே. ஏழையோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பேரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பேரால் வெல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, ஒருவன் வாழ்வு பெறுவது அவனுடைய விசுவாசத்தினாலா அவனுடைய செயல்களினாலா என்பது என்ற ஒரு வாதம் திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரிலே தனிய விசுவாசத்தோடு வாழ்ந்தவன் சொன்னால் மீட்பு பெற முடியுமா? மீட்பு பெற முடியும் என்பது சில பேருடைய கருத்து. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஒளியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக இந்த யாக்கோப்பு எழுதிய திருமுகங்களிலே இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய விசுவாசம் மட்டும் எங்களுக்கு மீட்பாக மாறாது, எங்களுடைய செயல்களும் தான் அந்த எங்களுடைய வாழ்வின் மீட்புக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது இந்த புத்தகத்திலூடாக நாங்கள் பார்க்கணும். திருச்சபையில் ஏற்பட்ட பெரும் புரட்சிகளுக்கு காரணமாக இருந்ததும் விசுவாசத்தினாலே நாங்கள் மீட்படைய முடியும். எங்களில் இருக்கின்ற ஆழமான விசுவாசம் எங்களுக்கு மீட்பு தரும் என்ற செய்தி. ஆனால் விசுவாசம் மட்டும் போதாது, எங்களுடைய செயல்களும் எங்களுடைய மீட்புக்கும் எங்களுடைய இறை உறவுக்கும் அவசியமானது என்பதை அன்னையாம் திருச்சபை உறுதியாக இறைவார்த்தையின் ஒளியிலே போதிக்கின்றது. அந்த இறைவார்த்தைக்கு முக்கியமான பங்காக இருப்பது யாக்கோபு எழுதிய திருமுகங்கள். யாக்கோபு எழுதிய திருமுகங்களிலிருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அந்த புத்தகத்தினுடைய முக்கியமான சாரமாக இருப்பது எங்களுடைய செயல்கள் அவசியமானவை. நாங்கள் எவ்வளவுதான் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுதிலும் அவனுடைய செயல்கள் இறைவனுக்கு ஏற்காதாக இருந்தால் நாங்கள் மீட்பு பெற முடியாது என்பது. குறிப்பாக இன்றைய நாளிலேயும் நேற்றைய நாளிலே நாங்கள் வாசிய வாசகங்களை பார்த்தால் தெரியும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எங்களுடைய இறைவனுக்கு வந்ததாக இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றவர்களாக மாறுவோம். இன்றைய நாளிலேயும் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு நித்தியமானது அல்ல. கடவுளுக்கு திருமணமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, நீங்கள் நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த நன்மைகளை நாங்கள் செய்யாமல் இருக்கின்ற பொழுது அது பாவமானதாக மாறும். எங்களுக்கு தேவை, நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அந்த கடமைகளுக்கு மேலாக நாங்கள் மற்றவர்களுடைய சமூகத்தினுடைய நல்வாழ்விலே அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய சிறப்பான ஒரு அழைப்பாக இருக்கிறது.
நாங்கள் விசுவசிக்கிறோம், நற்கருணையை எடுக்கின்றோம், திருப்பலிகளுக்கு வருகின்றோம், எங்களுடைய வேத கடமைகள் எல்லாம் சிறப்பாக நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவது மட்டும் போதாது, அல்லது நான் என்னுடைய பணியிலே சிறப்பாக செயல்படுகிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பது மட்டும் போதாது, நாங்கள் கட்டாயமாக மற்றவருடைய வாழ்வுக்கு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கின்ற பொழுது, நன்மை செய்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் தவித்து கொள்வோம் என்று சொன்னால் அது பாவம் என்ற அந்த செய்தி எங்களுக்கு தரப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒருவர் நன்மை செய்கின்றார், ஆண்டவருடைய பேரால், இயேசுவினுடைய பேராலே நன்மை செய்கின்றார். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், சீடர்கள் இயேசுவை முதன்மைப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் தங்களோடு வாழுகின்றவர்களாக தங்களுடைய பேர்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இயேசுவின் பேராலே நன்மை செய்கின்றவர்களை நாங்கள் தடுக்க முற்பட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம், என் பேரால் நன்மை செய்கின்றவன் என்னோடு இருக்கிறான் என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த சீடர்களுடைய மனதிலே எழுந்தது இயேசு முக்கியமானது அல்ல, தாங்களும் தங்களுடைய கூட்டு வாழ்வும் தான் முக்கியமானது என்பதை அவர்கள் உணர்கிறார். இயேசுவின் பேராலே நாங்கள் நன்மை செய்ய முற்படுகின்ற பொழுது அவர்களை தடுக்க வேண்டாம் என்று இயேசு சொல்லுகின்றார். ஆகவே அன்பான சகோதரங்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 விஷயங்களை மனதில் வைத்துக்கொள்ளலாம். எங்களுடைய வாழ்வுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது அவசியமானது. 2வதாக, நாங்கள் எங்களோடு வாழுகின்றவர்கள் மத்தியிலே இயேசுவினுடைய இருப்புக்கும் இயேசுவினுடைய வளர்ச்சிக்கும் தான் செயல்பட வேண்டும் ஒழிய என்னுடைய பெருமைக்கும் என்னுடைய சிறப்புக்குமானது அல்ல. இயேசு எங்கே பெருமைப்படுத்தப்படுகிறாரோ அந்த இடத்தை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவருடைய பெருமைக்கு நாங்கள் வழி சேர்க்க வேண்டும். எங்களுடைய பெருமையும் எங்களுடைய புகழும் அல்ல, இயேசுவினுடைய புகழும் இயேசுவினுடைய பெருமையுமே அவசியமானது என்பதை இன்றைய இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது. ஆகவே அன்பான சகோதரங்களே, இந்த நாளிலே நாங்கள் இந்த 2 முக்கியமான செய்தியை பெற்றுக்கொள்கின்றோம். ஒன்று, எங்களுடைய செயல்கள் எங்களுடைய வாழ்வுக்கு அவசியமானவை. அதிலும் குறிப்பாக நன்மை செய்கின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நன்மையை நாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பது. 2வதாக, எந்த இடத்திலே இயேசு பெருமைப்படுத்தப்படுகிறாரோ அந்த இடத்தை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய பேரும் எங்களுடைய புகழும் அல்ல, இயேசுவினுடைய பேரும் அவருடைய புகழுமே எங்கள் மத்தியிலே விளங்க வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளம், தாழ்ச்சி மனப்பான்மை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையை மனதில் இருத்தியவர்களாக தொடருகின்ற திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் குடும்பங்களில் எங்கள் பங்கில் அன்பிய வாழ்வு நிலை பெறவும், உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புது வாழ்வு பெறவும், ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை நாம் கண்டடைய, அன்பிய வழியில் சமூக உறவில் நாம் ஒன்றுபட்டு வாழ எம் மனங்களை புதுப்பித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவா, எம் இளைய சமுதாயத்திற்காக உம்மிடம் பெறுகின்றோம். எமது பிள்ளைகள் தங்களின் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழாது பழைய மனிதர்க்குரிய இயல்பை களைந்து புதிய மனிதர்க்குரிய இயல்புகளை அணிந்து தூய்மையான புதிய படைப்பாய் மாறிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, தூயாவின் கொடைகளை பெற்று புது படைப்பாகிடவும் எம் பாவ வாழ்வை களைந்து உமக்கு பணிபுரியும் சீடர்களாக நாம் மாறிட தயை புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக சிறிது நேரம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உமக்கு வந்தவர்களாக வாழ தேவையான அருளையும் ஆசிரியம் கொடும். இன்றைய நாளிலே திருமணம் என்ற அருள் சாதனத்திலான இணைந்து கொள்ளுகின்ற தம்பதியர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இறைவனுக்கு வந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்வை அமைத்து கொள்ள இறைவா நீரே அவர்களுக்கு துணையாக இரும். பல்வேறு தேவைகளை உம்மிடம் எடுத்து சொல்லி உம்மிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதியும்.
அவர்கள் தொடர்ந்து உமக்கு நன்றி உள்ளவர்களாக பயணிக்க நீர் அவர்களை உம்முடைய அருளினாலே நிரப்பும். இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் பேர் சொல்லி செபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வு கொடுத்தருளும். உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினாலே அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி உம்முடைய இன்ப சன்னிதானத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். எனும் அன்பான ஆண்டவரே, இந்த வாரம் அன்பிய வாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது. ஒருவரை அன்பு செய்து ஒருவருக்காக வாழுவதும் எங்களிடமிருந்து இருக்கின்றவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுமே இந்த வாழ்வின் அழைப்பு என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய பங்கிலே இந்த அன்பிய செயல்பாடுகளை இன்னும் அதிகமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் ஜாவு முந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். ஜாவு முந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள், தந்தாய் ஏற்றுக்கொள். என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் கடந்த கால வாழ்க்கையும் நிகழும் வாழ்க்கையும் நான் எதிர்கொள்ளும் வாழ்க்கையும் அதன் வளர்ச்சி தளர்ச்சியும் என் கடந்த கால வாழ்க்கையும் நிகழும் வாழ்க்கையும் நான் எதிர்கொள்ளும் வாழ்க்கையும் அதன் வளர்ச்சி தளர்ச்சியும் ஜாவு முந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். ஜாவு முந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள், தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிய திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்த நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றில் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகியனவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு
உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுரவளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? தடை என்ன? இறைவன்
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே பலமே வரும் மொழியாற் சோலை மலரும் எங்குமே வானம் பொழிய பூமி விளையும் பலமும் பொங்குமே பலமே வரும் மொழியாற் சோலை மலரும் எங்குமே எந்த நுணவாய் நீ வந்தால் இன்பம் தங்குமே உந்தனருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நீரே உலகிற்கு வந்த வாழும் கடவுளின் மகனாகிய மெசியா என நம்புகின்றேன். எல்லாம் வல்ல இறைவாயும் மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை உய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்புருவாயம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீர். நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தீர். அன்புருவாயம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூவதியே நமஸ்காரம். நீத்திய
சுதந்திரமாய் கொண்டதேனோ அன்புருவாயம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.